ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு உச்சக்கல்ல உண்ட கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா குடி சிறப்பு மைக்க குடி மகனே சிறுபாலாடி உங்களை டிஎஸ் பொடி மூலில ஏறிட நேடி நான் இப்போ வரைக்கும் சுத்தின திறந்தா சோழ மாலை உங்களை சுத்துறது நல்லா. ஹாய் கைஸ், வெல்கம் டு ரெடி தின்னுட்டா. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க போகிறோம். அதாவது தடா வாட்டர் ஃபால்ஸ் எந்த டைமில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை ரோட்டில். அதாவது பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 1 மணிக்கெலாம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். எங்கெல்லாம் திருட போகிறீங்கன்னு கேட்காதீங்க. அதாவது தடா போகிறதுக்கு நைட்டில் போனால் காலையில் போய் ரீச் ஆகிடலாம். அதுக்கப்புறம் தான் போனால் கூட்டமாக இருக்கும். ஸோ அப்படின்ட்டு நம்ம மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். பட் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டதை போடலை. ஏன்னா நான் சாப்பிடல, அதனால் போடலை. எப்படி இருந்ததுன்னு கேட்டதுக்கு சரி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அவ்வளோலாம் ஒர்த்து இல்லை அப்படின்னாங்க. சரி அதனால் வீடியோ போட வேணாமே அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். இல்லைன்னா அதையும் எடுத்து வீடியோ போட்டுருவோம். இந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பரவாயில்லைங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தான் ரொம்ப இதுவாக சொல்லுவோம், ரோடு அப்படி இருக்குன்னு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் பண்ணோம் போல் ரோட்லேயே. என்ன இது ரோடா என்னடா இது, அங்கங்கே பள்ளங்க, பேட்ச் ஒர்க்கு கூட பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேயாச்சும் அங்கங்கே பள்ளம் வந்து அடிக்கடி, ஆனால் பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க, பட்டுன்னு சீக்கிரம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அது கூட பார்க்க மாட்டாங்க, ரோடு கூட போட மாட்டாங்க. இது பேட்ச் ஒர்க்லாம் பண்ணவே மாட்டாங்க போல். பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு பள்ளம் மேடாக கிடக்குது. இதெல்லாம் எங்கடா போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் தடா ஃபால்ஸ்ன்னு போடாதீங்க கூகுள் மேப்பில், தடா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போட்டு இன்னொன்று அது பேரே வேறு வித்தியாசமாக வரும். அது பேர் நான் சொல்கிறேன், அது பேர் ஞாபகம் இல்லை சரியா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸும், பைக் பார்க்கிங்கே 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் போகிறது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே தண்ணி வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். தோற்கில் இந்த பேரை நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டால் கரெக்டான வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போவோம். தடான்னு போட்டிங்கன்னா வெறும் தடா ஃபால்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வெளியே எங்கன்னா இட்டு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோடனே அது உள்ள ஒரு 2-3 கிலோமீட்டரு வண்டியை எடுத்துகிட்டு தான் போனோம். ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது, அப்படியே போகிற மாதிரி இருக்கும். இப்படியே 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ரோடு இதே மாதிரி தான். அதில் போயிட்டு அங்கே பார்க்கிங் பண்ணிட்டு பார்க்கிங்கில் அநியாயம் பண்ணுறாங்க. இப்போ பார்க்கிங் அங்கே வந்து அந்த போலீஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக அவங்களாம் இருப்பாங்களே, அவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஏன்னா ஹெல்மெட்லாம் வச்சுட்டு போகலாம். அவங்களே சொல்கிறாங்க ஹெல்மெட்லாம் திருடு போனால் தெரியாதுப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அங்கே தான் இருப்பாங்களாம் கேட்டால், ஆனால் திருடு போனால் எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்றாங்க. நாங்கள் சரி அந்த சீட்டில் வச்சு லாக் பண்ணுவோம். அந்த மாதிரி லாக் பண்ணால் தம்பி அறுத்துட்டு போனால் எங்களுக்கு தெரியாதுப்பான்றாங்க. அப்போ எதுக்காக அவங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க கொஞ்சம் அதாவது ஹெல்மெட் வைக்கணுன்னாலும் 20 ரூபாவும், ஒரு ஹெல்மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுத்தாங்கன்னா டோக்கன் போட்டு கொடுப்பாங்க போல். ஒரு ஹெல்மெட்டுக்கு 20 ரூபாவும். இவங்க வந்து நம்ம வண்டியில வச்சுட்டு போனால் ஏன்னா திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க. அவங்களாம் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, அப்பயும் திருடிட்டு போயிடுவாங்க. திருடிட்டு போனால் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. இது வேற சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லாக மண் தர. மழை டைம்லாம் போனால் சுத்தமாக காலிங்க. மழை டைம்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃப்ரான்ஸுன்ற மாதிரி தான் ஆகிடும். ஆனால் இமாலயெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அசால்ட்டாக வச்சு தக்கின்னு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா காடில் இருக்குல்ல, இந்த நம்ம இதுவெல்லாம் பார்த்துருப்போம், டிஸ்கவரிலாம் பார்த்துருப்போமே, அந்த மாதிரி இருக்குது தர புல்லாக. இப்போ தான் நான் இந்த டைமில் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க பாருங்க. இப்போ கொஞ்சம் தான் மழை பெஞ்சு தூரல் போட்டிருக்கு போல் நைட்டு, அதுக்கே கொஞ்சம் தண்ணி. அப்போ நிறைய மழைலாம் வந்தாங்கன்னா வரவே முடியாதுங்க. ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்கும். எப்படியும் பார்த்து வரங்க, நீங்கள் கிளைமேட் செக் பண்ணிட்டு வாங்க. இங்கே பாருங்க கல் முள்ளும் கிடக்குது. நீங்கள் அதேமாரி இந்த ரோட்லலாம் வேகமாக போகாதீங்க, ஸ்லோவாக போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக அப்படியே அண்ணாண்டு சைடு. ஆனால் பக்கத்துக்குலாம் நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் அந்த இடம். இங்கே தான் வண்டியெலாம் விட்டு போனோம். இங்கே நாங்கள் ஹெல்மெட் வச்சுட்டு போனால் திருடிடுவாங்களாம். அவங்க வந்து ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, ஆனால் திருடுனா எங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இதான் என்ன என்னே தெரியல. பாருங்க வண்டி இங்கே தான் பார்க் பண்ணிடுவோம் எல்லாரும். பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ஒரு தண்ணி ஒன்று இருந்தது. பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குங்க. அப்படி கண்ணாடி மாதிரியே ஃபுல்லாக உள்ள இருக்கிற பாறை, அந்த மீன், அந்த எல்லாமே அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சுது. வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அந்த இடம் சரி, இந்த இடமே இப்போ இவ்வளோ நல்லா இருக்கு. அப்போ போக எப்படி இருக்கும் அப்படி
இங்கேயே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு. ஐயோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நானா தண்ணியிலாம் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நினைச்சேன். பட் கடைசியில் வந்த சோதனை நான் சொல்றேன். இங்க பாருங்க, தண்ணி தெரியுதா, கண்ணாடி மாதிரி அப்படியே பல 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 பலன்னு இருக்கு. உள்ள கருதுலாம் அப்படியே தெரியுது. மதியானம் தெரியும், மீன் உள்ள மீன் எல்லாமே அப்படியே தெரியுது. பட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குது அந்த இடம், தண்ணியில் வருதா அப்படி இப்படின்னு செக் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாங்கள் போன டைம் என்னன்னு தெரியல, கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நடந்து போகிற மாதிரி தான். நீங்கள் இது உள்ளேயும் போயிட்டு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடம் இருக்குது, அங்கே 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கெல்லாம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி போகணும். 3 ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் எத்தனை பார்த்தோன்னு எங்களுக்கே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, குரங்கு ஓடுது, நிறைய குரங்கு இருக்குதுங்க. நீங்கள் ஃபுட்டுலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகணும். அதுங்க பிடிங்கிச்சின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நானே பயத்தில் கேமராவும் ஃபோனை தூக்கி உள்ளே வச்சிட்டேன். எங்கள் ஃபோனுக்கு என்ன பிடிங்கி நோட்டிட்டு போகுது, அது இங்கே சண்டை போட்டுலாம் பிடிக்க முடியாது சரின்ட்டு ஃபோன் உள்ள வச்சிட்டு. அது ஒரு மாதிரி சைடில் ஒரு தண்ணி போயிருந்து, அந்த தண்ணி தான் கீழே அங்கே வந்தது. ஆனால் இங்கே ரொம்ப அதை விட கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. க்ளீனாக இல்லை, எல்லாம் ஒன்று தான். பட்டு போய் கிட்ட போய் பார்க்குறப்போ கண்ணாடி மாதிரி அப்படியே பல இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த இதுக்கு போகலான்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக இருக்குது தண்ணி, கீழே இருக்கிற மண் மீன் எல்லாமே தெரியுது. அப்படியே அங்கேருந்து மேலேருந்து இறங்கி மொத்த தண்ணி அப்படி போகுது போல். அது கடைசியாக எங்கே போய் சேர்றதுலாம் நமக்கு தெரியல. நீங்கள் பாருங்க ஃபுல்லாக. ஆனால் நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வயசானவங்களாம் நடக்க முடியாதுன்னா மலை ஏறி இறங்கணும், அதான் கொஞ்சம் கடுப்பு. மலை ஏறி இறங்குறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் ஈஸி தான் ஏறி இறங்குறதுலாம். பட்டு அவங்களெல்லாம் ரொம்ப ஏற முடியாதுல்ல, ஆனால் தான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மலை ஏறுறது இதா, மலை ஏற ஃபீலே தாங்க. மலை தான், ஆனால் சைடில் அங்கங்கே விட்டு வச்சுருக்காங்க. தெரியுதா, நாங்கள் நடந்து போகிறோம். வந்த பாடே இல்லை. 1 கிலோமீட்டருக்கு இருந்தால் அந்த தண்ணி நிற்கிற இடம் வருமா, அதுக்கு மேலே 1 கிலோமீட்டர் இருந்தால் அங்கே ஒரு ஃபால்ஸ் வருமா, அதுக்கு மேலே 1 கிலோமீட்டர் இருந்தால் அங்கே ஒரு ஃபால்ஸ் வருமா, அதுக்கு மேலே 1 கிலோமீட்டர் இருந்தால் ஒரு ஃபால்ஸ் வருமா, அப்படி தான் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், நான் இறங்கி போகிறோம் ஃபுல்லாக இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் போய் பார்த்தா தான் தெரியுது, நடக்கிறோம் வரா மாதிரியே தெரியலங்க. ஆனால் இறங்கும் போது ஈஸியாகிடுது, ஏறும் போது தான் கொஞ்சம் கடுப்பாகுது. நீங்கள்லாம் தனியாக வந்தாலும் கடுப்புங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அல்லது உங்கள் ஆளோட அப்படி வந்தால் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் ஃபன்னு தான். ஆனால் பசங்களாம் பண்ணால் ஃபுல் ஃபன்னு தான். நீங்கள் பசங்க கூட போயிடுங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒரு டே ஃபுல்லாக இங்கே என்ஜாய் பண்ணலாம், செம்ம ஜாலியாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரே இடத்துல நிறைய பட்டாம்பூச்சி பறந்துட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணல. அந்த தண்ணி நிற்கல. வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இறங்கி வர தண்ணி இவங்க வந்து ஒரு டேம் மாதிரி சின்னதாக தடுப்பான மாதிரி கட்டி அது தண்ணி வந்து நிற்க வச்சுக்கிறாங்க. அந்த தண்ணி வந்து எவ்வளோ கிளியராக இருக்குன்றதுலாம் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. செம்ம கிளியருங்க. பட் சில்லுன்னு இருந்தது, கூலிங்காக சூப்பராக இருந்தது. இடமும் பார்க்க சூப்பராக இருந்துச்சா. தண்ணியில் குளிக்கிற இடம் சூப்பராக இருந்தது. தண்ணி பார்த்தீங்கன்னா பக்கா க்ளீனாக இருந்தது, சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருந்து. இங்கே பாருங்க, தெரியுதா, ஒரு சின்னதாக தான் மாதிரி கட்டி இங்கே பாருங்க, எவ்வளோ க்ளீனாகுது பாருங்கள், பல பலன்னு இருக்குது, அந்த மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்ம க்ளீனாக இருந்ததுங்க தண்ணி. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டம் போட்டு குஜாலமாக சரியான பண்ணுங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் செம்ம ஜாலியாக இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பட்டு தூங்காமல் மட்டும் வண்டி ஓட்டுறாதீங்க. நாங்கள் தூங்காமல் வண்டி ஓட்டி தான் டயர்டில் அடுத்த நாள் டயர்ட் ஆகிடுச்சு, ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டேன். வந்து ஒரு நாள் கழித்து தான் நான் வந்து இருந்தேன், அவ்வளோ டயர்டாகி போச்சுங்க, தூங்கமே இல்லைங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கலை, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கலை. மீன்லாம் தெரியுதா பாருங்க. அடுத்த வந்து தான் இங்கே தாங்க, இதுதான் நாங்கள் ரொம்ப தூரம் ஏறி வந்ததெல்லாம் வீடியோ எடுக்கலை, நடக்கிறதுக்கே முடியாமல் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியுதா,
மீன்லாம் தெரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கப்புறம்லாம் நான் வீடியோ அவ்வளோலாம் எடுக்கலை. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபால்ஸே நான் வீடியோ எடுக்கல போல. தண்ணியும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். எதுக்கு தண்ணியும் வீடியோ எடுத்தேன்னு எனக்கே தெரியல. ஆனால் பட்டு கொஞ்சம் ஏறி ஏறி நடக்கிற மாதிரி இருக்கும். அதான் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபன்னாக இருக்கும். தண்ணியில் குளிக்கிறது, தண்ணி கூலிங்காக வருங்க தண்ணி. அதை மட்டும் செக் பண்ணி, தண்ணி செம சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு இதுவாக செட் ஆகாமாங்க பாருங்கள். இது ஒரு ஃபால்ஸ். தண்ணி வந்து கம்மியாக வந்தது. நாங்கள் போகிறப்ப தண்ணி கம்மியாக வந்தது. இங்கே பாருங்க, இங்கே லைட்டாக தண்ணி வருது. என்னடா ஆரம்பிங்க எங்க இந்த ஓகேவா சொல்றா இது ஒரே செகண்ட் வச்சு மச்சான் பின்னாடி போவா இங்க நிக்க